ஹாய் ஒருவன் கோட்டேலி வந்துவிட்டது. இன்னும் 15 நாள் 20 நாள் கூட இல்லை. 20 நாள் 25 நாள் இருக்கிறவன் சொல்கிறது, அதாவது 25 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீ எப்படியும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஓணம் வருது, நடுவில் லீவு, கவர்மெண்ட் லீவ் வருது, சாட்டர்டே சண்டே படிக்கிறதில்ல. நீங்கள் டெய்லி வீட்டில் உட்காந்து ஈவினிங் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நீ படிக்கிறங்கிற டைம் எடுத்து வச்சு பார்த்தா 15 நாள் தான் டைம் இருக்குது. எக்ஸாக்டாக கோட்டேலி டைம் டேபிள் இனி அடுத்த வாரத்தில் வந்துடும், அஃபிஷியலாக வந்துடும். இப்போ சில ஸ்கூலில் ப்ரைவேட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது கவர்மெண்ட் டைம் டேபிள் சொல்கிறேன். ஓவரால் கோட்டேலி எக்ஸாம் 10th 11th 12th நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் 15 நாள் தான் உனக்கு படிக்கிறதுக்கான டைம். கோட்டேலி வர்றதுக்கு எவ்வளோ நாள்னா 20, 25, 22 நாள், 23 நாள் இருக்குது. ஆனால் உனக்கு படிக்கிறதுக்கான நாட்கள் 15 நாள் தான். ஏன்னா நீ ஃபங்க்ஷன் போவ, வீட்டில் உட்கார மாட்டேன், ஏதோ ஒரு நாள் படிக்க மாட்டேன், உடம்பு சரியில்லாமல் போகும், அப்புறம் சண்டே விளையாடுறது எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். எல்லாம் கழிச்சுக்கிட்டு ஒரு 15 நாள் பீஸ்ஃபுல்லாக படித்தா கூட நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுதான் இங்கே கோட்டேலி ப்ரெஷர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத இங்கே நான் சொல்கிறேன். ஸோ ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண மாட்டீங்க. ஜாயின் பண்ணால் தான் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா லைவெல்லாம் நான் போடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ தயவு செய்து நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணால் தான் எல்லா செஷனுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்போ தான் நான் சொல்கிற எல்லா அப்டேட்டும் அங்கே சேரும். ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். ஏன்னா அன்டைமில் வீடியோ போடுறேன், வீடியோ வியூஸ் போகுமான்னு தெரியல. ஆனால் லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். ரொம்ப முக்கியமான விஷயம், கோட்டேலிக்கு 15 நாள். நான் என்ன சொன்னேன்னா, தமிழ் இங்கிலீஷை தூக்கி எறிஞ்சிருப்போம். அதை பற்றி இப்போ ஒரி பண்ணாத. 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் 12th இருந்தாலும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, சிஎஸ்ஸு இந்த 4 சப்ஜெக்டை மெயினாக இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை புது போர்ஷன்ஸ் நீ படிக்காத லெசன்ஸ் இருக்கும். போர்ஷன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியும், நான் சொல்லிட்டேன். போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கோட்டேலி போர்ஷன் இதுதான் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் தயவு செய்து பார்த்திங்கன்னா கோட்டேலி போர்ஷன்ஸை திரும்ப சொல்ல வைக்காதீங்க. ஃபிசிக்ஸில் இப்போது ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக வருது, செகண்ட் வால்யூமில் 6வது லெசன் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். புது லெசன் படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த புது லெசன்ஸை இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கடைசி 10 நாள், கடைசி 5 நாள் நான் 15 நாளுங்கிறது கிரேஸ் டைமாக வைக்கல, 15 டேஸுங்கிறது தோராயமாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது போக ஒரு 10 நாள் டைம் இருக்கும் சத்தியமாக. இப்போ 15ஆந்தேதி 13ஆந்தேதி தான் எக்ஸாம் வரும். நீங்கள் 15 டேஸுங்கிறதே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 7 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 15 டேஸ் படிக்கிறதுக்கான டைம், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக ஒரு 10 நாள் என்ன பண்ணிக்கலாம்னா புது போர்ஷன்ஸை படிக்கலாம். ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரியில் முக்கியமாக 4வது லெசன் படிச்சிருக்க மாட்டீங்க, 3வது லெசன் சரியாக படிச்சிருக்க மாட்டீங்க, 8வது லெசன் தொட்டிருக்க மாட்டீங்க, 12வது லெசன் படிச்சிருக்க மாட்டீங்க, அதை படிங்க. மேக்ஸில் 5th 6th சரியாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ 5th சாப்டர் 6th சாப்டர் லாங்கஸ்ட் சாப்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். அந்த சாப்டர் கோத்ரூ பண்ணுங்கள். நடத்தியே முடிச்சிருக்க மாட்டாங்க சில ஸ்கூலில், இருந்தாலும் எக்ஸாம் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுக்கு 3மே நம்ம போட்டுட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 12th சொல்கிறேன். 11th மெதுவாக நம்ம போட ட்ரை பண்ணுறோம், நம்ம போடுறோம். இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் போட்டுறேன். 11th ஸ்டாண்டர்டுக்கு போடாமல் இருக்க மாட்டேன். ஓகே, நேற்று ஃபிசிக்ஸ் போட்டிருந்தேன். ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு போட்டுறேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னால் முடிஞ்சளவு பண்ணு, பாஸ் பண்ண ட்ரை பண்ணு. நீ ஃபெயில் ஆகி போயிடாது. ஸோ அதனால் போர்ஷன்ஸ் எல்லாமே படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் பாஸ் பண்ண ட்ரை பண்ணு தான் நான் சொல்லுவேன். மேக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான 5 மார்க் படி. 5 மார்க் 1 மார்க் பார்த்தாலே பாஸு. ஃபிசிக்ஸ்லேயும் அப்படி தான், 5 மார்க் 1 மார்க் பார்த்தாலே பாஸு. கெமிஸ்ட்ரியில் ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லைனாலும் ஒரு இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படித்தா பாஸு, நல்ல மார்க் எடுத்துடலாம். பயாலஜியில் புக் பேக் கொஸ்டின்ஸ் படித்தா போதும். ஆனால் 12th அப்படி கிடையாது. பாஸ் பண்ண எண்ணத்தோடு படிக்கிறது, நல்ல மார்க் எடுத்து படி. நான் 11th ஏன் அப்படி சொன்னேன், 11th நிறைய பேர் அப்படி தான் நினச்சி படிக்கிறீங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சொல்கிற வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, பயாலஜியில் பார்த்திங்கன்னா புது போர்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். மெயினான லெசன் என்ன முடிக்கும் பாருங்கள். பயாலஜி இம்பார்ட்டன்ட், நாளைக்கு உங்களுக்கு வந்துடும் பயாலஜி இம்பார்ட்டன்ட் 12th. ஸோ அதனால் தயவுசெய்து பயாலஜி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சிஎஸ்சி லாஸ்ட் 4 லெசன் படிச்சிருக்க மாட்டீங்க, அதை கோத்ரூ பண்ணுங்கள். வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே சிஎஸ் வச்சுக்கோங்க, பயாலஜி வச்சுக்கோங்க. வீக் ஃபுல்லாக மண்டே டு ஃப்ரைடே மேக்ஸ் டெய்லியும் போடுற மாதிரி பாருங்கள். 1.5 மணி நேரம் காலையில் எந்திரிச்சு படிங்கன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு, ஷெடியூலே கொடுத்தாச்சு. அப்புறம் ஈவினிங்கும் படிங்கன்னு சொல்லியாச்சு, கேட்குறதே கிடையாது. அண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, கன்சிஸ்டன்சியாக நீ ஈவினிங் ஒரு 3 hours 2.5 hours படிக்கணும், காலையில் ஒரு 2 மணி நேரம் படிக்கணுங்கிறது தான் இங்கே இருக்க நியாயமான விஷயம். ஏன்னா நீ படித்தா மட்டும்தான் அங்கே போய் எழுத முடியும். நீ கடைசி நாள் எக்ஸாம் அன்றைக்கி படித்தா ஒரு இளவும் புரியாது, ஒரு இளவும் மண்டையில் ஏறாது. நீ தயவு செய்து இப்போ உட்காந்து படி, அதுதான் மேட்ரு.
ஸோ எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி படி. இப்போ உட்காந்து படித்தா கூட உன்னால் 500 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியும். அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் அப்படி தான். காமர்ஸில் வந்து முடிக்காத போர்ஷன்ஸை முடி, எக்கனாமிக்ஸில் முடிக்காத போர்ஷன் முடி, அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட்டு தெரியாத சம்ஸ் எல்லாம் பாரு, தெரிஞ்ச சம்ஸ் எல்லாம் பார்க்காத, தெரியாத சம்ஸ் எல்லாம் பாரு, அப்புறம் புது போர்ஷன்ஸை பாரு. அதே மாதிரி சிஎல்இ அப்படி தான், புது போர்ஷன்ஸை பாரு. புது போர்ஷன்ஸே நிறைய படிக்காமல் இருக்கீங்க, பழைய போர்ஷன்ஸே படிக்கல, புது போர்ஷன்ஸையாவது ஒழுக்கமாக படித்து பழைய போர்ஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி கடைசி ஒரு வாரம் பழைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதான் பிளான். ஸோ அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து மேக்ஸே இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரொம்ப ஈஸி. நான் 5 மார்க் போட்டுட்டேன், இன்னும் 2 மார்க் போடலை. சயின்ஸ் சோஷியல் இம்பார்ட்டன்ட் போடல, நான் டக்குன்னு போட்டுறேன். ஸோ தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. 10th ஸ்டாண்டர்ட் மொத்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட் நான் சொல்கிறக்கு ஒரே ஒரு விஷயந்தான், மேக்ஸ் நான் சொல்கிறது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உன்னால் நல்ல மார்க் எடுக்க முடியும் கஷ்டப்படாமல். சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன். சயின்ஸில் புது லெசன்ஸ், இப்போ 4வது லெசன் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்க மாட்டேன், கெமிஸ்ட்ரியில் 3வது லெசன் படிச்சு சொல்யூஷன் லெசன் படிச்சிருக்க மாட்டேன், பயாலஜியில் ஏகப்பட்ட லெசனுக்கு ஜெனட்டிக்ஸ் முடி இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 3 லெசன் 4 லெசன் படிச்சிருக்க மாட்டேன். ஸோ அந்த லெசன்ஸ் படிக்கிறதுக்கு உனக்கு டைம் சரியாக இருக்கும். சோஷியலி அப்படி தான், புது லெசன் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் படிக்க மாட்டேன். ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் படி. மேக்ஸ்லேயே அப்படி தான், மெயினாக அல்ஜிப்ரா நிறையா இருக்கும். அல்ஜிப்ராவில் வந்து முக்கியமான 5 மார்க்ஸ் மட்டும் பாரு, முடியலைனா தியரம்ஸ் பாரு, தியரம்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்ட் தியரம். 5வது சாப்டரில் 5 மார்க் ஃபஸ்ட்டு முடி. இதெல்லாம் முடிச்சினாலே பயம் போயிடும். 2 மார்க் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ண போது, நான் இன்னும் சொல்கிறேன். ஸோ டெய்லி 1.5 மணி நேரம் மேக்ஸ் 10th, சயின்ஸு சோஷியல் ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஸோ முக்கியமாக தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே இங்கிலீஷ் தமிழ், இந்த மாதிரி எனக்கு ஃபாலோ பண்ணு. இது நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன். ஸோ இருக்கிற டைம் பத்தலை, எனக்கே பதறுது, எப்படா நீங்கள்லாம் சமாளிக்க போகிறீங்கன்னு பதறுது. ஆனால் உங்களுக்கு பதறுதான்னு தெரியல. சில பேர் வந்து பதறாங்க, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்னு பதறாங்க. சில பேர் ஜாலியாக இருக்காங்க. நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை போடுறது. ஸோ முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணலான்ட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், சண்டே ஆனால் லைவ் வந்து ஒரு கிராஸ் சீரிஸ் போடலான்ட்டு இருக்கேன். டெய்லி வந்து கிராஸ் சீரிஸ் மேக்ஸுக்கு 12th கண்டிப்பாக போடலான்ட்டு இருக்கேன். ஃபிசிக்ஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைச்சிங்கன்னா, நான் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஓகேவா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கிராஸ் சீரிஸை ஃபாலோ பண்ணாலே படிக்கணும்னு அவசியமே இல்லை. மேக்ஸ்லாம் அந்தளவுக்கு நான் கொண்டு போவேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம போடுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது. அண்ட் அதெல்லாம் படித்தா 95 above எடுக்கலாம் கண்டிப்பாக. அதுதான் அதோட வெற்றியே. ஸோ தயவுசெய்து இம்பார்ட்டண்ட்டை ஃபாலோ பண்ணுற தப்பு கிடையாது. எல்லா கொஸ்டினும் படிங்க. நான் கொடுத்ததிலே 10 கொஸ்டின் போடக்கூடாது, புரிஞ்சுதா? ஸோ அதனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் குவார்ட்டர்லி ப்ரெஷர் இருக்க தான் செய்து, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரையே பண்ணாமல் தோத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். 11th இருந்தால் பாஸ் பண்ண ட்ரை பண்ணு, 12th இருந்தால் மார்க் எடுக்க ட்ரை பண்ணு. முடியலன்னா ஒரு 450+ எடுக்க ட்ரை பண்ணு. நீ வந்து நீ 550 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 450 எடுக்க ட்ரை பண்ணு. 400 தாண்டு. ஃபஸ்ட்டு மிட்டமில் நீ எவ்வளோ எடுத்திருக்கோ அதோட 50 மார்க் ஜாஸ்தி எடு. பெற்றவங்க சந்தோஷப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உனக்குமே ஒரு நிம்மதி இருக்கும். ஒரு நம்ம எடுத்துட்டோம் அப்படி. பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாவம். சில வீட்டிலலாம் ஒரு வேளை சோத்துக்கு சரியாக வசதி இல்லாமல் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட பெற்றவங்க ஒரு வேளை சோத்துக்கு திணறாங்க. ரேஷன் அரிசி வாங்கி தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் சில பசங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்தே ஒன்றும் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு படிக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. ஆனால் அந்த கவர்மெண்ட் பசங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் அவனும் படிக்க மாட்டான். ஸோ இதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்கலைன்னா என்ன ஆகும்னு உங்கள் சீனியர்ஸ் கிட்ட போய் கேளுங்க. நல்ல காலேஜ் கிடைக்காது, நல்ல வேலை கிடைக்காது. இன்றைக்கெல்லாம் காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. அவன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். நீ இப்படியே உட்காந்துட்டு இப்படியே தான் உட்காரணும். தயவு செய்து எனக்காக இல்லைனாலும் உன் பெற்றவங்க வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க. அண்ட் ஃப்யூச்சரில் நல்லபடியாக உன்னை படிக்க வைக்க போகிறாங்க. அதுக்காண்டியாவது அவங்களுக்காண்டியாவது நல்லபடியாக படித்து இந்த கன்சிஸ்டன்சியாக இந்த கோட்டையிலாம் நல்லா வந்து கொடுங்க. நான் வந்து ஒரு ஷெடியூல்லாம் போட்டு எதெல்லாம் படிக்கணும்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுறதில்லை அவனும். அதனால் நான் என்னுடைய ஆதங்கத்தை கொட்டுறேன். தயவு செய்து நம்ம சேனலில் பார்க்குற எல்லாத்துக்கும் பலனடையணும். இனிமேல் எல்லாமே நம்ம சேனலில் 12th 11th 10th சம்மந்தப்பட்டதாக வரப்போகுது, ஸ்கூல் சம்மந்தப்பட்டதாக வரப்போகுது. ஸ்டே டியூன்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிராஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். எல்லாம் அப்படியே இருக்கீங்க, ஏனே தெரியல. இந்த பேட்ச் ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. எல்லாம் கேட்குறாங்களா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. எனிவே உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை தான். நீங்கள் கிராஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் என்னுடைய கருத்து எதாவது உங்களை பாதிச்சிருந்துன்னா மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.